Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் பட்ஜெட் RGB சவுண்ட் பார் ஸ்பீக்கர். இதோட பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் ஒண்டர்பாட் 10. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 600 rupees நான் பை பண்ணியிருக்கேன். இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன, இதோட பேஸ் எப்படி இருக்குது, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க பாக்ஸை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது சிங்கிள் ஸ்பீக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கேபிள் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிளும் கொடுத்துருக்காங்க, வித் யூஎஸ்பியும் கொடுத்துருக்காங்க. இதிலே பவர் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் போல். மேனுவல் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. டபுள் ஸ்பீக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இதை கனெக்ட் பண்ணி இதோட லைட்டிங் பெர்ஃபார்மன்ஸும் சவுண்ட் குவாலிட்டியும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பீக்கரை ப்ளக்இன் பண்ணியாச்சு. ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்படியே ஆன் பண்ணிக்கலாம். மேனுவலாகவே ஸ்பீக்கர் வால்யூமை கூட்டிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பீக்கரோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டி பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒண்டர்பார் 10 இஸ் ஏ காம்பேக்ட் சவுண்ட் பார் ஸ்பீக்கர், சிங்கிள் பீஸ் டிசைன், பிளாஸ்டிக் பாலில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. பில்டு பாடி ஓகே லெவல் தான், நார்மல் யூசேஜ்க்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஸ்பீக்கர் கிரில் இருக்குது, பேக்கில் யூஎஸ்பி அண்ட் ஆக்ஸ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. சைஸ் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா பெர்ஃபெக்ட் ஃபார் டேபிள் செட்டப்ஸ்க்கு, எஸ்பெஷலி லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் டிவி பக்கத்தில் செட் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னொரு ஹைலைட் என்னென்னா ஆர்ஜிபி ப்ரீத்திங் லைட்ஸு. இது நைட் டைமில் சூப்பர் கலர்ஃபுல்லாக எஃபெக்ட் கொடுக்கும், கேமிங் செட்டப்புக்கும் நல்லாயிருக்கும். ஸோ டிசைன் வைஸில் காம்பேக்ட் ப்ளஸ் ஆர்ஜிபிக்கு குட் லுக்கிங் ஸ்பீக்கர். டெஃபினெட்லி இது பட்ஜெட் ரேஞ்சில் இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. சவுண்டு குவாலிட்டியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர் அவுட்புட் 10 watts கொடுத்துருக்காங்க. வால்யூம் டீசெண்டாக இருக்குது. நார்மல் ரூம் சைஸுக்கு இது லவுடாக இருக்கும். வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்குது. யூடியூப் வீடியோஸ், ஜூம் கால்ஸ், கிளாஸஸ், பாட்காஸ்ட் எல்லாத்துக்கும் சூட் ஆகும். பேஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நார்மல் தான், லைட் பேஸ் ஒன்லி தான். பட் டைலாக்ஸுக்கு நல்லா கிளாரிட்டியாக இருக்குது. மியூசிக் பார்க்கும்போது நார்மல் ஃபீல் வரும். கேமிங்கில் ஃபுட் ஸ்டெப்ஸ், கன் ஷாட்ஸ் ஓகே லெவலாக சவுண்ட் வரும். இது மியூசிக் லவர்ஸ்க்கு இல்லை, பட் கேஷுவல் யூசர்ஸ்க்கு இது போதுமானது. இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், பட்ஜெட் கேமர்ஸ், ஆஃபீஸர் யூஸுக்கு, ஹோம் செட்டப் யூசர்ஸ்க்கு, யூடியூப் வாட்சர்ஸ்க்கு, கூகுள் மீட்க்கு யூஸ்ஃபுல் நல்லாயிருக்கும். நீங்கள் ஹெவி மியூசிக் லிசனராக இருந்தீங்க அப்படின்னா சினிமா எஃபெக்ட் எதிர்பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ சூட்டபுளாக இருக்காது. பட் டே டு டே யூசேஜுக்கு இது ஒரு ஸ்பீக்கர் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். திஸ் இஸ் வேல்யூ ஃபார் மணி. 600 பட்ஜெட்டில் நான் வாங்கியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணாலும் நான் உங்கள் டெக் பாஷா.